ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இயற்பியல் வேதியியல் அதில் நம்ம முக்கியமான ஒரு டாபிக் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இயற்பியல் வேதியியல், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, அதில் ஃபேஸ் ஈக்லிபிரியா இந்த ஒரு டாபிக் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அதே போல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கும் இந்த ஃபேஸ் ஈக்லிபிரியா அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ ஃபேஸ் ஈக்லிபிரியா அப்படி ஃபேஸ், வாட் இஸ் மீன் பை ஃபேஸ்? தமிழில் சொன்னால் நிலைமைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கும் நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாலிட், லிக்யூட், தென் கேஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 வகையான நிலைமைகள் நமக்கு தெரியும். இந்த 3 வகையான நிலைமைகளையும் நாம் இந்த ஃபேஸ் ஈக்லிபிரியா அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த சாலிட்லேருந்து லிக்யூடுக்கும், லிக்யூட்லேருந்து கேஸஸ் ஸ்டேட். ஸோ இந்த வேரியஸ் ஸ்டேட்ஸ் எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு, அந்த ஒரு வேதிப்பொருளானது இந்த 3 நிலைகளிலும் அது செயல்படும், அல்லது 3 நிலைகளிலும் அது இருக்கும். ஸோ அதனுடைய வேறுபட்ட பண்புகளை எல்லாம் நாம் இங்கே படிக்கலாம். சரியா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேஸ் ஈக்லிபிரியா அதை ஃபேஸ் ரூல் அப்படின்னு நம்ம மேக்ஸிமம் ஜென்ரல் வித்தவுட் ஃபேஸ் ரூல் அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ் ரூல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு ஃபார்முலாவில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் மேத்தமேட்டிக்கலி ரெப்ரசன்ட் ஆஸ் CF = C - P + 2. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் தான் நம்ம ஃபேஸ் ரூலை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இப்போது ஃபேஸ் ரூல் அப்படிங்கிறது எங்கேருந்து எப்படி அது வந்துச்சு அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போவோம். இந்த ஃபேஸ் ரூல் அப்படிங்கிறது இஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் தெர்மோடைனமிக்ஸ். இந்த வெப்ப இயக்கவியல் இருக்குது இல்லைங்களா, இந்த வெப்ப இயக்கவியலிருந்து நம்ம ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வந்தோம். இந்த ஃபார்மேஷனுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, இவை எல்லாமே ஒரு சமநிலை மாறிலியாக இருக்க வேண்டும். தட் இஸ் அட் ஈக்லிபிரியா. அதனால தான் ஃபேஸ் ஈக்லிபிரியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு இயங்கு சமநிலையில் ஒரு கைனட்டிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் தான் நாம் இந்த ஃபேஸ் ரூல் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷனை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்போது இதை என்ன 1876 அதில் பார்த்திங்கன்னா வில்லார்ட் கிப்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இதை முதல்ல நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆக்சுவலாக இது என்ன சொல்லும், இந்த ஃபேஸ் ரூல் என்ன சொல்லும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். This explain the behavior of heterogeneous system in the equilibrium condition. ஸோ இந்த ஹெட்ரோஜீனியஸ் ஒரு பலப்படித்தான தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு சேர்மங்களை ஒரு சமநிலை சமநிலையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். தட் இஸ் அட் ஈக்லிபிரியா. ஒரு சமநிலையில் வேறுபட்ட பலப்படித்தான பிஹேவியரை பற்றி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று. ஸோ இதோடைய மெயின் அப்ளிகேஷன் என்ன, முக்கியமான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் மெயின் அப்ளிகேஷன் டு ப்ரிடிக்ட் தி ஈக்குவாலிட்டிவிலி. தட் இஸ் மீன் பை தட் சம் டயக்ராம். ஸோ இது ஒரு ஃபேஸ் டயக்ராம். அப்போது இந்த ஃபேஸ் அப்படிங்கிறதே ஒரு டயக்ராம் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை படிக்க போகிறோம். ஸோ என்ன டயக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ அப்போது இதில் ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் தான் நம்ம இதை படிக்க போகிறோம். ஸோ அப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் இதெல்லாம் ஒரு மாடல் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள், இது ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சி, இது டி. சும்மா ஒரு ரஃப் எக்ஸாம்பிள். ஏங்கிற காம்பவுண்ட் இனிஷியேட்டட் ஹியர். ஆரம்பத்திலிருந்து இட் கேன் பி ட்ராவல் த்ரூ தட் கேன் பி சேஞ்ச் தேர் ஸ்டேட். அப்போ ஏங்கிற ஒரு ஸ்டேட் பிங்கிற ஸ்டேட்டாக மாறுது. அப்படிங்கும்போது வாட் ஹேப்பன்,
அப்படின்னு படிக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் என்ன, வாட் இஸ் இட், ப்ரெஷர் என்ன ஆகுது, டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படிங்கக்கூடிய அந்த டேர்ம்ஸை நாம் இங்கே கொண்டு வரணும். அப்போது ஏலேருந்து பிக்கு போகும் பொழுது அதனுடைய ட்ராவலில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, சரி இந்த சி அந்த டி அப்படிங்கக்கூடிய இந்த காம்போசிஷன் என்ன, அப்போ இங்கேயும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் நடக்குது அப்படிங்கும் போது வாட் ஹேப்பன் தட் ஏரியா அப்படின்னு பார்க்கணும் இது எல்லாமே. அப்போ இங்கே நம்ம கேன் புட் ஓ, அப்போ வாட் இஸ் ஓ, ஏ ஓ, தட் இஸ் ஏ பாயிண்ட் வச்சுக்கிங்கன்னா ஏ, ஓ தட் இஸ் சி, வாட் ஹேப்பன், and OAOD what happened, and DOB what happened, and BOC what happened. So இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். that is a points, curves and areas. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். that is in the form of diagram. ஸோ டயக்ராம் அப்படின்னு சொன்னால் it is like one of the graphical method அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா at equilibrium state, சமநிலையில். அப்போது ஒரு வினை நடக்குதுன்னு சொன்னால் அந்த வினையில் சமநிலையில் இருக்கும் பொழுது ஒரு பொருள் மற்றொரு பொருளாக அல்லது மற்றொரு நிலைமையாக, அதாவது சாலிட்லேருந்து அது லிக்யூடாக மாறுது அப்படின்னு சொன்னால் அது நிலைமைகளானது மாறுகிறது. இது எல்லாமே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, வேறு என்ன பண்ண போகிறோம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் சேஞ்சிங் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் இதனுடைய கான்சன்ட்ரேஷன். அப்போ இந்த மூணுடைய டேர்ம்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் திஸ் காம்பனன்ட்ஸ். அப்போ இந்த காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எந்த காம்பனன்ட்ஸ், ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்டு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கக்கூடிய மூணு காம்பனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது இந்த டேர்ம்ஸ், இந்த ஃபேஸ் ஈக்லிபிரியம், நீங்கள் ஃபேஸ் ஈக்லிபிரியம் அது ஃபேஸ் ரூலில் வந்து F = C-P+2 அப்படிங்கிற ஈக்குவேஷனை நம்ம இப்போ எஃப், வாட் இஸ் எஃப், எஃப் அப்படிங்கிறது என்னன்னா தட் இஸ் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். தென் இன்னொரு டேர்ம்னா சி இருக்கு இல்லைங்களா. ஸோ சி அப்படிங்கிறது தட் இஸ் நம்பர் ஆஃப் காம்பனண்ட். தென் பி, தட் இஸ் பி இஸ் தட் நம்பர் ஆஃப் ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபேஸ் ரூல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸ், இந்த ப்ரெஷர்னா என்ன, காம்பனண்ட்னா என்ன, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இந்த கிளாஸில் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ். ஸோ இட் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் பி. ஸோ ஃபேஸை வந்து பி அப்படின்னு ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எழுதலை, பட் ஐ கேன் எக்ஸ்பிளைன். அதாவது எனி ஹோமோஜீனியஸ் அண்ட் ஃபிசிக்கலி டிஸ்டிங்க்ட் பார்ட் ஆஃப் எ சிஸ்டம். இப்போது நம்ம வந்து ஒரு பொருட்படித்தான இல்லை அப்படின்னா ஃபிசிக்கலி அதை பார்க்கும் பொழுது இட் இஸ் டிஸ்டிங்ஸ் ஒரு பேட்டர்னில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்ட் ஆஃப் தி டிஸ்டிங்ஸ் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அதாவது அந்த வினையில் ஈடுபடக்கூடிய அதாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய வினைபடு பொருள்களை தான் நம்ம ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஆல் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் த்ரூ அவுட். அந்த வினையில் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியலுடைய பண்புகளானது ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போது ஒரு ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஹோமோஜீனியஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரே ஒரு ஃபேஸ் தான் சார். ஆனால் இட் இஸ் அ லிக்யூட் ஆர் சாலிட் ஆர் கேஸ், ஏதேனும் ஒரு நிலையில் மட்டும் இருக்கக்கூடியதான் நம்ம ஹோமோஜீனியஸ், ஒரு படித்தானன்னு சொல்லுவோம். எனி ஹோமோஜீனியஸ் அண்ட் ஃபிசிக்கலி டிஸ்டிங்க்ட் பார்ட் ஆஃப் எ சிஸ்டம் ஹேவிங் ஆல் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் த சேம் த்ரூ அவுட் தி ரியாக்ஷன். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிஸ்டத்தில் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இந்த ஃபேஸ் ரூலில் நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஃபேஸில் ஒன்று வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், ஸோ மற்றொன்று என்ன அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெண்டு வகையான சிஸ்டம் இங்கே இருக்குது. சரி, ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா என்ன? எ சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஃபேஸ் ஒன்லி. ஒரே ஒரு ஃபேஸ் தான் சார் இருக்குது, ஒன்லி ஃபேஸ்.
அப்போ ஒரே ஒரு ஃபேஸ் இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் சொல்லிட்டோம். ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more phases. அப்போது இரண்டுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நிலைகள், இது வந்து வாயு நிலையில் இருக்குது, திடநிலைகள் இருக்குது, திரவ நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு we can ask the different that is aspects of the states. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி இது வந்து சாலிட் ஸ்டேட்டாக இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டாக இருக்குது, கேஸஸ் ஸ்டேட்டாக இருக்குது. அப்போது யூ ஹாவ் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். அப்போது வேரியபிலிட்டி வந்து இதில் அதிகமாக இருக்கும். இது வந்து ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். ஸோ இவ்வளோ தாங்க ஃபேஸ் ரூல். ஃபேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், எனி ஹோமோஜீனியஸ் அண்ட் ஃபிசிக்கலி டிஸ்டிங்க்ட் பார்ட் ஆஃப் எ சிஸ்டம் having all physical and chemical properties the same throughout. You have the two system, one homogeneous, இன்னொன்று heterogeneous. அவ்வளோதான். ஸோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வினை ஈடுபடக்கூடிய அந்த பொருளானது எந்த நிலையில் இருக்கிறது அந்த களத்தில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு வாட்டர் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த வாட்டர் அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? வாட்டர் அப்படின்னு சொன்னால் அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஐஸ் அப்படின்னா அது சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும். வேப்பர் அப்படின்னா அது கேஸஸ் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பொருள் அது வந்து என்ன சிஸ்டத்தில் இருக்குங்கிறது சொல்கிறது தான் வந்து இங்கே நம்ம இந்த ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். ஸோ இப்போது செகண்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் காம்போனண்ட். இதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்? இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஃபேஸ் ரூலில் படிக்கும்போது நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதுதான். ஸோ இந்த காம்போனண்ட் கேன் ரெப்ரசன்ட் அஸ் சி. ஸோ வாட் இஸ் காம்போனண்ட்? காம்போனண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, லீஸ்ட் நம்பர் ஆஃப் independent chemical constituents by means of which the composition of each phase of the system can be expressed in the form of a chemical equation. ஒரு வேதி வினை நம்ம எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேதி வினையை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வேதி வினையானது எந்த ஒரு சிஸ்டத்தின் கீழ் எந்த ஒரு ஃபேஸில் வந்து இந்த சிஸ்டம் இயங்குகிறது அப்படின்னு பார்க்கணும். சாலிட் ஸ்டேட்டா, லிக்விட் ஸ்டேட்டா, கேஸி ஸ்டேட்டா, ஓகே பார்த்துட்டோம். ஈச் காம்போசிஷன், அதோட காம்போசிஷன் நம்ம கவனிக்கணும். அப்போது ஏதாவது ஒரு நம்பர் ஆஃப் இன்டிபெண்ட் கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அ டிபெண்ட், இட் இஸ் இன்டிபெண்ட் கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறோன்னா, இப்போது அந்த ஃபேஸ் இட் கேன் பி சேஞ்ச். அப்போது சேஞ்ச் ஆகும்போது அண்ட் தட் எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன், என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த கெமிக்கல் ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய கெமிக்கல் ஸ்பீசிஸ் வினைபடு பொருள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கெமிக்கல் ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று வந்து அது ரிலேட் பண்ணியிருக்கும். ஒரு ப்ரெஷரையோ டெம்பரேச்சரையோ அல்லது கான்சன்ட்ரேஷனையோ அது டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது அது வந்து இன்டிபெண்ட் கெமிக்கல் கான்ஸ்டியூவண்ட்டாகவும் இருக்கணும். ஏதாவது ஒன்று வந்து அது இன்டிபெண்ட், அது டிபெண்ட் பண்ணாமையும் இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த காம்பனண்ட்டில் நம்ம படிக்கக்கூடியது. அப்போது ஒரு வேதிவினை ஈடுபடும் பொழுது அந்த வேதிவினையில் வந்துட்டு அண்டர் எந்த கண்டிஷனில், அது பேஸ்ட் ஆன் ப்ரெஷர்லையா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இந்த வினையானது நடைபெறுகிறது, இல்லை இந்த டெம்பரேச்சர் கொடுத்தா அந்த வினை அப்போது ஒரு டெம்பரேச்சரில் வரக்கூடிய மாற்றங்கள். ஸோ ஒரு ஃபேஸ் மாறுது அப்படின்னா இது டெம்பரேச்சரோ அல்லது ப்ரெஷரோ அல்லது கான்சன்ட்ரேஷனோ இட் கேன் பி இன்வால்வ்ட் a least number of independent chemical constituents in the composition each phase of the system. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு வாட்டரை எடுத்து அதை நான் ஹீட் பண்ணும் போது வாட்டர் வேப்பராக போகுது. அப்போது லிக்யூட் டு கேஸ் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபேஸில் என்ன டெம்பரேச்சர் டிபெண்டாக, ப்ரெஷர் டிபெண்டாக, இல்லை கான்சன்ட்ரேஷன் ஏதாவது ஒரு இன்டிபெண்ட் ஃபேக்டர்ஸ் அதில் இருக்கும். டிபெண்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்டிபெண்ட் ஃபேக்டர்ஸ் அதில் இருக்கும். என்ன சொல்கிறான்னா, காம்பனண்ட்டில் அட்லீஸ்ட் தட் இஸ் த நம்பர் ஆஃப் இன்டிபெண்ட் கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்கணும். It means which the composition of each phase of a system
can be expressed in form of a chemical equation. ஸோ the component எப்படி நம்ம வந்து derive பண்ணலாம் அப்படின்னா C equal to n minus E அப்படின்னு derive பண்ணலாம். எப்படி ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம்? வாட் இஸ் n, வாட் இஸ் E அப்படின்னா, ஸோ n is nothing but the number of chemical species. What is E? ஸோ E அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தட் இஸ் நம்பர் ஆஃப், இப்போ சொன்னோம் இல்லைங்களா, independent chemical equation is relating their concentration. So this is the component. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், தட் இஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இதை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எஃப் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம்? வாட் இஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து கேன் டிஃபைன் தட் ஃபேஸ் ரூல். அந்த ஃபேஸ் ரூலே வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அதாவது எஃப் ஈக்குவல் டு சி மைனஸ் பி ப்ளஸ் 2 அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷனே இஸ் டிபெண்ட் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, லீஸ்ட் நம்பர் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ். என்னென்ன வேரியபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? காம்பனன்ட்ஸில் சொன்னோம் இல்லைங்களா, வேரியபிள் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது? த லீஸ்ட் நம்பர் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் லைக் கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இதுதான் வந்து இதில் லீஸ்ட் ஏதாவது ஒன்று, த லீஸ்ட் நம்பர் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் விச் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைடு. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஸ்பெசிஃபைட் பண்ணியிருக்கணும் ஒரு ரியாக்ஷனில். So that the remaining variables are fixed automatically. இப்போ F equal to C minus P plus 2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியாச்சு. இதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இப்போ இதில் காம்பனண்ட் இருக்குது, ஃபேஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த நம்பர் இஸ் 2. அப்போது மொத்தம் நம்ம சொல்லிட்டேன், கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கக்கூடிய 3 காம்பனண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 வகையான கண்டிஷன்ஸ், வேரியபிள்ஸ் என்ன சொல்லுவோம், வேரியபிள்ஸ். இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதெல்லாம் வேரியபிள்ஸ். அப்போ எத்தனை காம்பனண்ட்டுக்கு இப்போ ஒரு வாட்டர் எடுத்துகிட்டா வாட்டர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட். இப்போது ஃபேஸ் அப்படிங்கிறது வாட்டர் அப்படின்னா ஒரு லிக்யூட், அப்போது ஒரு சிங்கிள் ஃபேஸ். அப்போது ஒரு காம்பனண்ட் தான், ஒரு ஃபேஸ் தான். இந்த ரெண்டுங்கிறது என்னது அப்படின்னா 2 வேரியபிள் இருக்குதுன்னு அர்த்தம். எய்தர் ப்ரெஷரோ அல்லது டெம்பரேச்சர் ரெண்டும் வேரியபிளாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸாக இருக்கும். தட் இஸ் ஸ்பெசிஃபைடு. ஒன்று ரிமைனிங் மற்ற ஒன்று மட்டும் ஸ்பெசிஃபைட் பண்ணிவிட்டு, ஸோ தட் தி ரிமைனிங் வேரியபிள்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி to define the system completely. ஒரு சிஸ்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய மற்ற வேரியபிள்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து என்ன ஆகும், அது வேரியபிளாக அதே அசைன் ஆகிடும், அதை டிஃபைன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ த லீஸ்ட் நம்பர் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர், தட் இஸ் கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், which must be specified so that the remaining variables are fixed automatically to define the system completely. That is F equal to C minus P plus 2. அப்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அந்த எஃபோட வேல்யூ எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, காம்பனண்ட், தட் இஸ் ஃபேஸ், எத்தனை நிலைமைகள் அங்கே இருக்குது. இப்போது வாட்டர் சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா, வாட்டர் சிஸ்டம் இப்போது இதை நான் எப்படி எழுதலாம்? இது சாலிடாகவும் இருக்கும், லிக்யூடாகவும் இருக்கும், கேஸஸாகவும் இருக்கும்.
அப்போ இந்த வாட்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சாலிட் அப்படிங்கிறது என்னது ஐஸ், லிக்யூட் அப்படிங்கிறது என்னது அது வாட்டர், கேஸ் அப்படிங்கிறது என்னது அது வேப்பர். அப்போது இது என்ன ஆகுது, வாட்டர் வேப்பர், இந்த ஐஸ் வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது ஒரே ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயே நம்ம சொல்லிட்டோம். ஆனால் நல்லா கவனிக்கணும், இங்கே 1 2 3 3 காம்பனண்ட்டாக அது பிரிச்சாச்சு. ஃபேஸ் பார்த்திங்க, இது வாட்டர் அப்படின்னு ஒரு சொல்லிட்டோம். வாட்டர் அப்படின்னா ஒரு காம்பனண்ட் என்னது, என்ன காம்பனண்ட், வாட்டருங்கிற காம்பனண்ட். ஆனால் அது எப்படி பிரிஞ்சு கிடக்கு அப்படின்னா ஐஸாகவும் வாட்டராகவும் வேப்பராகவும் இருக்குது. அதாவது இட் ஹாவ் 3 ஃபேஸ், ஒரே ஒரு காம்பனண்ட் ஆனால் 3 ஃபேஸ் அட் 2 வேரியபிள்ஸ். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ F = 1 - 3 + 2. அப்போ என்ன வரும், F = என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைவு பண்ணுறோம். நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, நம்ம இப்போ ஒரு ஈக்குவேஷன் சொன்னோம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், தட் இஸ் F = C - P + 2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் சொன்னோம் இல்லைங்களா. அந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இப்போ படிக்க போகிறோம். தட் இஸ் the number of independent variables இல்லைன்னு சொன்னால் that is F, degree of freedom. ஸோ will be எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போங்களா. அதாவது F = number of variables minus that is number of equation. இப்போது இந்த டேர்ம்ஸ்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். எப்படி பாருங்கள், நம்பர் ஆஃப் வேரியபிள் அதோட ஃபார்ம் என்னென்னா P of C - 1 + 2 minus number of equation is C into P - 1. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணுவோம். தட் இஸ் PC - P + 2 minus PC + C. So that PC and PC cancel. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் that is C minus P plus 2, that is F = C minus P and plus 2. So this is the format we get F = C minus P plus 2 அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். ஸோ தட் இஸ் த ஃபேஸ் ரூலுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் திஸ் கிளாஸ், ஸோ ஐ கேன் கிவ் some important tips and ideas about the phase rule உடைய terms and phase rule உடைய importance and phase rule அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த phase rule உடைய ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் பற்றின ஃபேஸ் டயக்ராம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ, we will meet in next class.